இன்றைக்கி க்ரியேட்டிவ் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன். நம்ம எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் அண்டர் எக்ஸ் ஸ்கொயர். இந்த கொஷனில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கிட்டிங் கேன்சல். அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸை ரீரைட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் என்ன வரும், எக்ஸ் 2x அப்படின்னு எழுதுவோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இது வந்து தப்பு. ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணும்போது நமக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸு எப்போது எக்ஸு கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது. இதே எக்ஸு லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் எக்ஸ்ன்னு ஆக்ட் ஆகும். அப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி வரும்னா 2x ஃபார் எக்ஸு கிரேட்டர் தென் 0, 0 ஃபார் எக்ஸு லெஸ் தென் 0. இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதிலே தெரியுது, நீங்கள் எந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தாலும் தட் ஷுட் பி ரிலேட்டட் வித் 0. அப்போ இதிலே நமக்கு என்ன ஆகிடுது, 1 வந்து ஃபெயில் ஆகுது. ஓகே, மெனி டு 1 கேஸ். அதே மாதிரி இதோட அவுட்புட் எல்லாமே நமக்கு ஈவன் நம்பர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே 0 கூட போயிட்டு ரிலேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து 2xன்னும் போது ஈவன் நம்பர்ஸ் கூட போயிட்டு ரிலேட் ஆகும். ஸோ நம்மளோட ரேஞ்ச் செட்டு ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான், பட் கோடொமைன் ரியல் நம்பர். அப்போ கோடொமைன் ரேஞ்ச் செட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால நாட் ஆன் டூ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் 1 1ம் கிடையாது, ஆன் டூவும் கிடையாது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஷன் டி தான் கரெக்டு.